ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் ரிசல்ட் பப்ளிஷ் ஆன கம்பெனிஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஐஓசி இவங்க வந்து ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன் ட்ரெண்ட் லைன் கிளாஸிஃபிகேஷன்ஸில் இருக்கிறாங்க. இப்போ கரண்ட் ப்ரைஸு 167 இருக்குது. டியூரபிலிட்டி ஸ்கோர் 80 இருக்குது. நல்லா ஃபினான்ஷியலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. வேல்யூஷன் ஸ்கோர் வந்து 89 இருக்குது. ஸோ இப்போ இதுவும் அஃபோர்டபிலிட்டி இருக்குது. மொமெண்டம் ஸ்கோர் 63 இருக்குது. ட்ரெண்ட் லைனில் வந்து புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கிறாங்க. அனாலிசிஸ்ட் என்ன செஞ்சுருக்கிறாங்க, 159 ப்ரைஸ் டார்கெட்டு டவுன் சைடு கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து இன்னும் பை ஜோனில் தான் இருக்குது. இதோட ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் பார்த்தோம்னாக்கா ஐஓ இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ 10 இருக்குது. ஸோ இப்போ இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. கரண்ட் ரேஷியோ 0.7 இருக்குது. இதுவும் நல்லா ஆப்டிமம் லெவலில் இருக்குது. ஆர்ஓசிஇ அண்ட் ஆர்ஓஇ ரெண்டும் கிட்டத்தட்ட 23% ரிட்டர்ன் கொடுக்குது. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி தான் 20% 23%லாம் ரிட்டர்ன் வந்து கேபிட்டல் எம்ப்ளாய்டோ ஈக்விட்டிக்கோ வருதுன்னா இது ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயந்தான். நல்லா ரிட்டர்ன் வந்து நல்லா எடுத்துருக்குறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி 0.7 இருக்குது. 0.5 இருந்தாலும் 5 தான் நம்ம வச்சுக்குவோம். பட் வந்து இதோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கிறதுனால 0.2ங்கிறது டாலரேட் லிமிட் வச்சுக்கலாம். பிஇ வந்து பிஇ ரேஷியோ 5.7 இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது. நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னாக்க 5 ஒரு பக்கம், அப்புறம் 8 to 10, அதுக்கப்புறம் 15, 25. ஸோ இப்போ இங்கே 8 to 10 வர்றதுக்கே இதுக்கு இன்னும் நல்ல ஸ்கோப் இருக்குது. ப்ரைஸ் டு புக் வந்து 1.3ங்கிறதுனால இதுக்கும் நல்ல க்ரோத் ஆஸ்பெக்டில் ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் வந்து 17.2 வருது. ஃபோர்காஸ்டர்ஸ் வந்து 0.3 வந்து மைனஸில் சர்ப்ரைஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து மைனஸ் 3.8ங்கிறது 4 நம்ம போட்டோம்னா கூட நமக்கு வந்து ஏதோ ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஒரு 0.4 ஏதோ ஒன்று குறையும். நம்ம அதை பார்த்துக்கலாம். கன்சஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து செல் கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் 30 அனாலிசிஸ்ட்டு. இந்த 30 அனாலிசிஸ்ட்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து 13 பேர் வந்து செல்லாகவும் 6 பேர் ஹோல்டாகவும் 11 பேர் ஸ்ட்ராங் பையாகவும் கொடுத்துருக்குறாங்க. 11 பேர் வந்து பையாகவும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ பையுக்கும் செல்லுக்கும் ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்மளால் டிசிஷன் எடுக்க முடியாதுன்னு வச்சுக்குவோமே. அதை வச்சுக்கிட்டு கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோவும் பாசிட்டிவாக இருக்குது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது. இப்போ இந்த சைடு கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 2 ஈக்குவல் ஆயிரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட்டு இயர் ஆன் இயர் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி ரெவென்யூ இயர் ஆன் இயர் குறைஞ்சிருக்கு. ஈவன் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கூட குறைஞ்சிருக்கு. பேசிக்காக வந்து இபிஎஸும் அதே மாதிரி தான் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரும் குறைஞ்சிருக்கு. இயர் ஆன் இயர் குறைஞ்சிருக்கான்னு பார்க்கணும். இயர் ஆன் இயர் வந்து ஆமாம், இயர் ஆன் இயரும் குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ இது வந்து இந்த குவார்ட்டரில் வந்து பெர்ஃபார்மன்ஸஸ் கம்மியாக தான் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இவன் என்ன பண்ணுறான், மார்ச் மாதம் என்ன எடுத்தானோ ஜூன் மாதம் கொஞ்சம் கூட எடுத்திருக்கிறான் போன வருஷம். அதே மாதிரி தான் எல்லா வருஷமும் நடக்குதான்னா அது மாதிரி இல்லை. ஸோ இப்போ இபிஎஸ்க்கு வந்து இவனுக்கு எந்த பேட்டர்னும் இல்லை. ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் நம்ம ரிசல்ட் பார்க்க வேண்டியதான். 133ங்கிறது புக் வேல்யூவாக இருக்குது. இது வந்து இன்னும் புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குது. எப்படி மாறப்போகுதுன்னு தெரியல. ஸ்ட்ராங்காக ப்ரமோட்டர்ஸ் வந்து ஹோல்டிங் எந்த அன்பிளெஜ்டாக இல்லாமல் எந்த பிளெஜும் இல்லை, நல்லா இருக்குது. எஃப்ஐஎஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 0.4% வந்து இறக்கி வச்சுருக்கிறாங்க. டிஏஎஸ் வந்து அதுக்கு ஈக்குவலாக 0.6% ஏற்றி வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ இது பேலன்ஸ் ஆயிடுச்சு. இதில் வரக்கூடிய இந்த தகவல் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டுட்டோம். எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம்னா ஃபேர் ப்ரைஸே 301 வருது. நான் வந்து லோ எடுத்துக்கிட்டது 95 எடுத்துக்கிட்டேன். அது வந்து வழக்கம் போல் இருக்கக்கூடிய கால்குலேஷன் தான். இப்போ இவங்களோட இபிஎஸ் வந்து 17.2 இருக்குது. 17.2ல் வந்து 4%ங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து எவ்வளோன்னு பார்த்துருவோம். 17.2 இன்ட்டு 0.04 0.6 குறையுது. அப்போ 16.6ன்னு வச்சுக்கலாம். 0.6 குறையிறதுனால அது வந்து 16.6ன்னு வச்சுக்கலாம். 16.5 நான் போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த லேட்டஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து 13 வெறும் 3.7 இபிஎஸ் எடுத்திருக்கிறாங்க. அதுக்கான ப்ரைஸ் வந்து எவ்வளோ ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா 200.
அடுத்த குவார்ட்டர்ல வந்து 7.55 டிடிஎம் எக்ஸ்பெக்டேஷன். இது அச்சீவ் ஆகுதான்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா டவுன் சைட்லயே போயிருச்சு அப்படின்னு சொன்னா, அது திடீர்னு மேல ஏத்துறானான்னு தெரியல. 7.55ங்கிறது எஸ்டிமேஷன். அப்படி 7.55 எஸ்டிமேஷன் வந்தாக்க, பிரைஸ் வந்து 245க்கு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தோம்னா, டோட்டலா ஓவராலா குமுலேட்டிவ் இபிஎஸ் எஸ்டிமேஷன், அதே மாரி டிடிஎம் இபிஎஸ் எஸ்டிமேஷன் ஆனுவலைஸ்டுன்னு நம்ம பார்க்கும்போது 395க்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, இங்க 30% டிடிஎம் வருது. ஆனா, இவங்க வந்து அனாலிசிஸ்ட் வந்து 17 தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அப்படி 17 எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, 321 அதுல 4% வந்து சர்ப்ரைஸ் நெகட்டிவா போகுதுங்கிறதுனால 317. ஸோ 317 டூ 321 நம்ம வந்து இந்த சைடு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மூலமாவும், குமுலேட்டிவ் அண்ட் டிடிஎம் இபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஆனுவலைஸ்டா 395க்காகவும், இந்த குவார்ட்டர்ல 200க்கும், அதே மாதிரி நெக்ஸ்ட் குவார்ட்டர்ல இந்த டிடிஎம் அச்சீவ் பண்ணினால் 245, அச்சீவ் பண்ணலைன்னா எவ்வளோ அச்சீவ் பண்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி ரேட்டு கீழே இறங்கும். அப்ப நம்ம இந்த இந்த செட் ஆஃப் வேல்யூ 396, அப்புறம் 321, அப்புறம் இது இந்த 3 செட் ஆஃப் வேல்யூவும் தூக்கி நம்ம வந்து ஐஓசியில் போட்டுறணும். அப்படி போட்டு இதில் சார்ட்டில் போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம இதை போட்டோம் 395க்கு 396, இது ரெண்டும் ஈக்குவலாக கிட்டத்தட்ட 396, 321 டு 317. ஸோ 321 டு 17 4 முன்னாடி வருது. அதே மாதிரி இது எல்லாத்தையுமே தூக்கி நம்ம 200 டு 245 போட்டோம். இவன் அடுத்த இபிஎஸ் கம்மியாக எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க கீழே இறங்கிரும். இந்த சைடு இவ்வளோ தூரம் கூட இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ இறங்குது, இபிஎஸ் எவ்வளோ கம்மியாக எடுக்கிறானோ அதுதான். இப்போ வரைக்கும் எஸ்டிமேஷன் 7ங்கிறதுனால இது 245 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அவன் போன தடவை எடுத்த 3 காட்டிலும் கம்மியாக எடுக்கிறான்னா கீழே அடித்து இறங்கிட்டு தான் மேலே ஏறும். எவ்வளோ எடுக்க போகிறாங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆனால் இப்போ இதே க்ரோத் ஆஸ்பெக்டில் போச்சுன்னா இந்த லெவல்ஸை நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். இவனுடைய டோட்டலாக நம்ம பார்த்தோம்னா 621 வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் அது இந்த வருஷமே நடக்குமான்னு எனக்கு தெரியல. நம்ம வந்து 95 பேஸ் ப்ரைஸ் எடுத்திருக்கிறோம். ஆனால் இந்த இது வந்து ஆல்ஃபா ஸ்ப்ரெட் ஷீட் வந்து இது அந்த வெப்சைட் வந்து 226க்கே காட்டுது. 200 தான் இவன் அடைஞ்சிருக்கிறான்னு 226க்கே இன்னும் அடையலை. அண்டர் வேல்யூவேஷன் 28%, 2.8%. இந்த மாதிரி ஸ்டாக்கை நம்ம சர்ச் பண்ணி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போடணும். நம்ம வந்து நோட் பண்ணிக்கிட்டோம். இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டோம். நம்ம 200, 245, 325, 396 வரைக்கும் நோட் பண்ணிக்கிறோம். இது வரைக்கும் தான் நமக்கு கால்குலேஷனில் இருக்குது. அதுக்கு மேலே போச்சுன்னா இப்போ வரைக்கும் அது யூகம்தான். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளம்